ஹலோ guys, ஸோ இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒரு பிஎஃப் ஃபண்டு நீங்கள் ஜாப் விட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா ஆஃப்டர் 2 months வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பிஎஃப் ஃபண்டு இருக்கோ அது நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் நியூ ஜாப்பில் ஜாயின் பண்ணலைன்னா, இன்கேஸ் நியூ ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்டு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட்ரா பண்ண முடியாது, அட்வான்ஸ் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் விட்ரா பண்ணுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பாஸ்புக்கில் லாகின் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கம்பெனியில் ஏதாச்சும் ஃபண்டு இருக்கா பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்பெனி 1ல் பார்த்தீங்க, இப்போ கம்பெனி 2ல் இருக்கீங்க. ஸோ கம்பெனி 1ஓட ஃபண்டு வந்து 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்ரா பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் விட்ரா பண்ணும்போது கம்பெனி 2ல் என்ன ஃபண்டு இருக்கோ அதுதான் விட்ரா பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிஎஃப் பாஸ்புக்கில் லாகின் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரியாக பாஸ்புக்கில் லாகின் பண்ணிவிட்டு இப்போ 1ல் ஏதாச்சும் ஃபண்டு இருக்கா பார்த்தா டபுள் ஃபண்டில் எந்த ஃபண்டு இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் 02க்கு. 02 வந்து கரண்ட் கம்பெனி. ஸோ கரண்ட் கம்பெனியில் இப்போ ஃபண்டு வந்து 1,64,000 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து விட்ராவலுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்காண்டி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப் போர்ட்டலில் லாகின் பண்ணிடுவோம். இங்கே லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் 19 வந்து பிஎஃப் ஃபண்ட் விட்ரா பண்ணுறதுக்கு, ஃபார்ம் 10C வந்து பென்ஷன் ஃபண்ட் ஏதாச்சும் இருந்தால் அது விட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கேஸில் வந்து பென்ஷன் ஏதாச்சும் இருக்கா பார்த்தா 2025. ஸோ இங்கே வந்து பென்ஷன் வந்து 0 இருக்கும், ஒரு 421 rupees இருக்குது. ஸோ அது தேவைப்படாது. ஸோ ஃபார்ம் 10C சப்மிட் பண்ண தேவையில்லை. ஃபார்ம் 19 கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் மீ லாகின் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அது பார்த்துருவோம். ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் சைன்இன். முன்னாடி இங்கே கேட்சி வேர்டு இருந்தது, அது ரிமூவ் பண்ணிட்டாங்க, நல்லது தான். ஸோ இங்கே வந்து ஓடிபி போகும் கிளைண்ட்டுக்கு. என்ன மொபைல் நம்பர் லிங்க் இருக்கோ ஆதாரில் அதுக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் லாகின் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ ஓடிபி போட்டு லாகின் பண்ணியாச்சு. ஸோ ஒரு தடவை பேர், ப்ரொஃபைலில் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில், மொபைல் நம்பர் இது ஃபுல்லாக லிங்க் ஆயிடுச்சா இல்லையா, அப்டேட்டில் இருக்கா இல்லையா, அது ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் வந்து கரண்ட் கம்பெனிக்கு பண்ணிட்டோம். இப்போ கரண்ட் கம்பெனிலேருந்து நம்ம விட்ரா பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து அவரோட மார்க் எக்ஸிட் டேட் அப்டேட் இருக்கணும். ஸோ நீங்கள் ப்ரொஃபைலில் போய் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில் தெரிய வரும். ஸோ இவருக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பட் இன்கேஸ் உங்கள் கேஸில் அப்டேட் இல்லைன்னு நீங்கள் எக்ஸிட் டேட் அப்டேட் பண்ணணும். ஸோ எக்ஸிட் டேட் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் கம்பெனிகிட்டையும் சொல்லலாம், இல்லைன்னா மார்க் எக்ஸிட் நீங்களும் அப்டேட் பண்ணலாம். ஃபைன், அது ஒன்று செக் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து கேஒய்சி செக் பண்ணிடுங்க. ஸோ பேங்க் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா இல்லையா அதுவும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அண்ட் நவ் ஃபண்டை விட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்களா, ஸோ பழைய கம்பெனியில் ஃபண்டு இருக்கா இல்லையான்னு நம்ம பாஸ்புக்கில் செக் பண்ணிட்டோம். இன்கேஸ் பழைய கம்பெனியில் ஃபண்ட் இருந்துச்சுன்னா இந்த 1 member 1 EPF இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணுங்கள். ஸோ விட்ரா பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஃபார்ம் 31 வந்து அட்வான்ஸ்க்கு, ஃபார்ம் 19 பிஎஃப் ஃபண்டு, ஃபார்ம் 10C பென்ஷன் ஃபண்டு அண்ட் ஃபார்ம் 10D மந்த்லி பென்ஷன் விட்ரா பண்ணுறது, அது ஆஃப்டர் ஏஜ் 58ல். ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிடுவோம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மூவ்க்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை செக் பண்ணிடுங்க எக்ஸிட் டேட் எல்லாமே அப்டேட் இருக்கா இல்லையா. ஃபைன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட், HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து பிஎஃப் ESI வந்து 7 days சேலஞ்ச் மாதிரி ரன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி, வேஜஸ் கேல்குலேஷன், ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து நியூ மெத்தடில் எப்படி ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணுறது அதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபைன், ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து 10th October அண்ட் வர்ற 17th October அன்றைக்கி வந்து 3 days லைவ் செஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம் ரிலேட்டட் டு தமிழ்நாடு ஷாப் ஆக்ட், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அண்ட் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட். ஸோ இது லேபர் லா ரிலேட்டட் கான்செப்ட். ஸோ டே 1ல் வந்து ஷாப் ஆக்ட் பற்றி பேசுவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, என்னென்ன கம்ப்ளைன்சஸ் ஃபாலோ பண்ணுறது, தென் ப்ரொஃபஷனல் டேக்ஸில் வந்து ரிட்டர்ன் எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, அண்ட் லேபர் வெல்ஃபேர் ஃபண்டில் வந்து கான்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் கான்ட்ரிபியூஷனும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடு பேசிக் கான்செப்ட் கிளாரிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன் ஃபைலிங் அண்ட் கம்ப்ளைன்சஸ். ஸோ இது பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து லைவ் செஷன் தான் தமிழில். ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 999. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் 17 October அப்புறமா பார்க்குறீங்கன்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆஸ்க் ஃபார் த ரெக்கார்டட் வெர்ஷன். ஸோ ரெக்கார்டட் வெர்ஷனும் நாங்கள் எக்ஸஸ் கொடுப்போம் வித் சேம் காஸ்ட். ஃபைன், ஓகே. கம்மிங் பேக் டு த போர்ட்டல். இங்கே பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிடுவோம். ஸோ ஒன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கிளிக் ஆன் எஸ். இன்கேஸ் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா இட் வில் நாட் அக்செப்ட். ஃபைன், ஸோ ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்.
சிம்பிளி கிளிக் ஆன் ஹியர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை. ஸோ இங்கே வந்து எல்லா ஃபார்ம்ஸுமே இருக்குது. ஃபார்ம் 19 இருக்குது ஃபார் பிஎஃப் ஃபண்ட் விட்ராவல், பென்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து பென்ஷனில் கான்ட்ரிபியூட் பண்ணல, ஸோ அது தேவையில்லை. ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்கள் மோர் தென் 9.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் மந்த்லி பென்ஷன் அப்ளை பண்ணும்போது ஸ்கீம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபார்ம் 10D இஸ் மந்த்லி பென்ஷன் ஸ்கீம். ஆஃப்டர் ஏஜ் 58 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்ம் 31 அட்வான்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இன்கேஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அட்வான்ஸ் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேஸில் வந்து ஃபார்ம் 19. ஸோ இது செலக்ட் பண்ணிடுங்க. நான் இங்கே ஃபார்ம் 15G கேட்குறாங்க. ஃபார்ம் 15G எதுக்குன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்கம் இருக்குன்னா நீங்கள் வந்து இவங்க வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேணாம், எனக்கு வந்து ஸ்லாப் ரேட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது இன்கம் அப்படி சொல்லி ஃபார்ம் 15G சப்மிட் பண்ணணும். அண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளிக் ஆன் கெட் ஓடிபி. ஸோ ஆதார் கார்டுக்கு என்ன மொபைல் கொடுத்துருக்கோங்க அதுக்கு ஓடிபி போகும், அதை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ அப்லோட் ஃபார்ம் 15G. ஸோ ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப்ஷாட் ஃபார்ம் 15G எப்படி இருக்கும்னு காமிச்சிட்றேன், இன்கேஸ் சில பேருக்கு தெரியலனா. ஸோ ஃபார்ம் 15G ஃபஸ்ட்டு உங்கள் பேர், பேன் நம்பர், இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. ப்ரீவியஸ் இயர் இஸ் நத்திங் பட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25-26 கொடுத்துருங்க. ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. தென் அட்ரஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுங்க. பாயிண்ட் நம்பர் 15 நீங்கள் லாஸ்ட் இயர் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா இல்லையா கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. 16 வந்து நம்ம பிஎஃப் ஃபண்ட் பாஸ்புக் பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்து 1,64,000 இருக்குது, அந்த அமௌண்ட் இங்கே அப்டேட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 17 வந்து அது போக வேறு ஏதாச்சும் இன்கம் இருக்கா கேட்குறாங்க. ஸோ அது போக வேறு ஏதாச்சும் இன்கம் இருந்தால் அந்த அமௌண்ட் இங்கே அப்டேட் பண்ணிடுங்க. தென் இந்த ஃபார்ம் 15G வேறு எங்கேயாச்சும் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேயும் கேட்பாங்க. ஸோ அங்கே ஏதாச்சும் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. கொடுக்கலைன்னா வெறும் டேஷ் மட்டும் போட்டுருங்க. பாயிண்ட் நம்பர் 19 சீரியல் நம்பர் 1 போட்டுருங்க. இங்கே உங்கள் யூஎன் நம்பர் கொடுத்துருங்க. அண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் நத்திங் பட் சேலரி. நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இந்த 164 வருதுல்ல. செக்ஷன் 192 சேலரி இது. அண்ட் அமௌண்ட், ஸோ டோட்டல் அமௌண்ட் இதுவும் ப்ளஸ் இதுவும் பாயிண்ட் நம்பர் 16 and 17 ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இங்கே அமௌண்ட் போட்டுருங்க. இங்கே சைன் பண்ணிடுங்க, உங்கள் பேர் போட்டுருங்க. தென் மார்ச் 2026, தென் அசஸ்மெண்ட் வில் பி 27-28, அந்த மாதிரி இங்கேயும் அப்டேட் பண்ணிடுங்க அண்ட் சைன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே சைன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளி கிளிக் ஹியர். ஸோ ஃபார்ம் வந்து ஒன்லி பிடிஎஃப் ஃபைலில் கேட்குறாங்க. ஸோ நான் சேவ் பண்ணது வந்து பிஎன்ஜி ஃபைலில். ஸோ அது கன்வெர்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. ஐ லவ் பிடிஎஃப் ஃபைலில் போனீங்கன்னா அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணிட்டோம். மேக் ஷூர் லெஸ் தென் 1 MB இருக்கணும், பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும். அட்ரஸ் கொடுத்தாச்சு. நான் நெக்ஸ்ட்டு கெட் மொபைல் ஓடிபி. ஸோ கிளைண்ட்டுக்கு ஓடிபி போகும், அந்த ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஓடிபி போயிடுச்சு, ஜஸ்ட் ஓடிபி கேட்டு. ஓகே கைஸ், ஸோ ஓடிபி வாங்கி சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் தெரிய வரும். ஃபைன். ஸோ சப்மிட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஓடிபி இன்வேலிட் அப்படி வந்தது. அதுக்கப்புறம் ஃபைல்லே மிஸ் மேட்ச் வந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபார்ம் 15G பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 15G நியூ அந்த மாதிரி நீளமாக போயிட்டு இருந்தது. இப்போ ஜஸ்ட் ஃபார்ம் மட்டும் டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே கிளிக் ஹியர் பண்ணிங்கன்னா நம்ம சப்மிட் பண்ண ஃபார்ம் உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம் ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ். இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கிங் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து நியூ கான்செப்ட் ஒன்று லேர்னிங் பண்ண கிடச்சிருக்கும். அண்ட் மறக்காமல் நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் இல்லைன்னா டேக்ஸ் கன்சல்டண்ட்டோ ஹெச்ஆரோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைவ் செஷன் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வர்ற 17th அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ கைஸ், பாய்.